குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று காலை 9:55 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் அதிகாலை வரை திருவோணம் இருக்கு, அதன் பின்பு முழுதும் அவிட்டம். நாமயோகம் காலை 10:03 வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். அமிர்தாதி யோகம் காலை 6:03 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம் முழுதும் இருக்கு. கரணம் இரவு 10:12 வரை பத்திரை கரணம் இன்றைய தினம் இருக்கு, அதன் பின்பு தான் பவகரணம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை அதாவது நண்பகல் 12 மணி முதல் 15 வரை, அதன் பிறகு 1:15 வரை இருக்கு. இன்றைய தினம் ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய தினம் சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 6:30 7:30 வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அதிகாலை அதாவது 12:20 வரை திருவாதிரைக்கு இருக்குது, அதன் பின்பு முழுதும் புனர்பூசத்துக்கு இன்றைய தினம் இருக்குது. இரவுக்கு மேலே தான் பூசம் நட்சத்திரத்துக்கு வரும். இன்றைக்கு பௌர்ணமி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டம்னா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் சுக்கிர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, ஆவணி அவிட்டம் அப்படின்னா பூநூல் மாத்திர ஒரு விசேஷமான நாள். பூநூல்னா எல்லாரும் அதாவது பிராமணர்கள் அத்தனை பேரும் இன்றைய தினம் பூநூல் மாற்றுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, பூநூல் யார் யார் போட்டிருக்காங்களோ, ஏன்னா சில பேர் ஆச்சாரியர்கள் கூட பூநூல் போட்டிருக்காங்க. அந்த பூநூல் இன்றைக்கி மாற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி. சரி, பௌர்ணமி அப்படின்னும்போது குரு பௌர்ணமின்னு பேர். இன்றைய தினம் என்னென்னா குரு பௌர்ணமி. இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் எலுமிச்சம் கனியும் கொண்டு செல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யலாம், எந்தெந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 3 வழிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி தினத்தில் அந்த 9 தீபம் தேங்காயில் பசுனை விட்டு ஏற்றலாம். அது ஒரு பரிகாரம். 2வது பரிகாரம், நவதானியம் இருக்குது இல்லைங்களா, அந்த நவதானியம் 9 தொன்னையில் வச்சுட்டு நீங்கள் இது வீட்டிலேயே கூட செய்யலாம். 9 தொன்னையில், அதாவது கோதுமைனா சூரியனுக்கு, நெல் இல்லைன்னா பச்சரிசி அது சந்திரனுக்கு, துவரை உங்களுக்கு அங்காரக பகவானுக்கு, பச்சை பயிறு புதனுக்கு, அதே மாதிரி மூக்கடலை சென்னான்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மூக்கடலை குரு பகவானுக்கு, மொச்சை சுக்கிர பகவானுக்கு, எள்ளு சனி பகவானுக்கு, ராகு உளுந்து, கருப்பு உளுந்து வருது இல்லைங்களா, அது ராகுவுக்கு, கேதுக்கு கொள்ளு.
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நீங்கள் வீட்லேயே இந்த பௌர்ணமி பிறந்த பிறகு மாலை வேலையில் கூட செய்யலாம், இல்லை மதிய வேலையில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் செய்த வினைகள் ஏதாவது இருந்து அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தொன்னையிலையோ இல்லை ஏதாவது ஒரு சிறிய தட்டுலேயோ இதை கொட்டி எல்லாத்துலேயும் புதிய அகல் விளக்கு வைக்கணும். பழைய அகல் விளக்குலாம் வைக்கக்கூடாது. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபங்கள் எரியணும், இல்லை வடக்கு நோக்கி ஏற்றலாம். ஏற்றிட்டு உட்கார்ந்து சொல்லணும். அதாவது கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுக்கிட்டு கற்பூரம் தூப தீபம் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடச்சி வச்சுட்டு நீங்கள் முதல்ல சூரியனுக்கு பண்ணணும். சூரியனுக்கு பண்ணும்போது இப்போ மந்திரமே எங்களுக்கு தெரியலனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூர்யாய நமக, கிரகாய நமக, சூரிய கிரகாய நமக. இந்த சூரியனால் ஏற்பட்ட, சூரியன்னா யார்? தந்தை. அந்த தந்தையால் ஏற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றோடு விலகிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த சூரியனுக்கு வச்சிருக்கிற தீபத்தை ஏற்றிட்டு அந்த அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். பூ போடணும், குங்குமம் மஞ்சள் போடணும். வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் இது. கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பூ போட்டு இந்த தந்தையால் ஏற்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றோடு விலகிவிட வேண்டும். இது பெரிய பரிகாரம். இந்த பரிகாரம் செஞ்சால் உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் சாபம், பெண் சாபம், அதே மாதிரி தந்தையால் ஏற்பட்ட சாபம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம், இந்த மாதிரி 64 சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனை சாபங்களும் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். அதுவும் பௌர்ணமியில் ஆவணி அவிட்டத்தோடு வரக்கூடிய இந்த நாளில் செய்யும்போது குடும்பம் சிறப்பாக இருக்கும். இது அதே மாதிரி சந்திரனுக்கு அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம்? தூப தீபம் காமிச்சு வச்சுட்டு அடுத்தது சந்திரனுக்கு வரும்போது அதே மாதிரி சந்திராய நமக, சந்திர கிரகாய நமக. சந்திர கிரகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விலக வேண்டும். சந்திரன்னா யார்? தாய். சரிங்களா? சந்திரன்னா தாய். தாயால் ஏற்பட்ட அந்த தோஷங்கள் அத்தனையும் விலக வேண்டும். இன்றோடு எல்லாம் எனக்கு விலகிவிட்டது அப்படின்னு சொல்லி மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு தூப தீபம் காமிச்சு வச்சிடணும். அதே மாதிரி அங்காரக பகவானுக்கு, அங்காரகன்னா யார்? சகோதரன். அதே மாதிரி நிலபுலன்கள், சொத்து விஷயம், இந்த மாதிரி சகோதரனால் ஏற்பட்ட தோஷங்கள், செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்ட தோஷங்கள், செவ்வாய் அங்காரக பகவானே நமக, கிரகாய நமக, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லணும். ராகு கேது அப்படின்னு வரும்போது இந்த ராகு கேது யார்? ராகுனா தாத்தா, கேதுனா பாட்டி. அவர்களால் ஏற்பட்ட, முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் இன்றோடு விலகிவிட்டதுன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதே மாதிரி சொல்லி அந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் உங்களால் முடிஞ்சால் ஒரு பிரசாதம் கூட செஞ்சு வைக்கலாம். முடியலனாலும் பரவாயில்ல, அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சு தூபம் காமிச்சு நீங்கள் விழுந்து கும்பிட்டு இன்றோடு எனக்கு நவகிரகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் அத்தனையும் இன்றோடு விலகிவிட்டது, என் குடும்பம் நன்றாக இருக்கிறது, என் குடும்பம் மென்மேலும் பெருகி வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த நவதானியங்களை வாங்கி நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பைரவர் வழிபாட்டும் இன்றைக்கி செய்யலாம். பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி அதாவது 21 தீபம் ஏற்றி 18 முறை தனம் தரும் வைரவன் தளிரடி போற்றி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை 18 முறை பாடினால் வராத பணமும் வந்து சேரும், பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் பௌர்ணமியை பற்றி. அதுவும் ஆவணி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும், ஏன்னா விநாயகர் பிறந்த தினம் இந்த மாதம், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. சிறப்பான மாதம் இது. அதனால் இதை செய்யுங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், நேரமின்மை காரணமாக இப்போ ராசி பலனுக்குள் செல்லலாம். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்கள் மனமிட்டு பேசுவார்கள். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது.
தொழில் விருத்தி அடைகின்ற ஒரு தருணம், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய, திருமணத்தை பற்றி பேசக்கூடிய, சுப வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பொதுமக்கள் துறையில் இருப்பவர்கள், அதாவது பொதுத்துறையில் சமூக சேவை பண்ணுறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இருக்குது. பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்குது. இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு இசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர் இருக்கும். அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ரிஷபராசிக்கு கூட பார்த்திங்கன்னா சில வேலையில் தடைகள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வேலை நல்ல சுபமாக முடிகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. பௌர்ணமி வழிபாடு, நந்தியம்பெருமான் வழிபாடு இன்றைய தினம் செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையாக இருக்கும். அது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு நன்மையை தரும். அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் நிதானத்தோடு ரொம்ப கவனத்தோடு செய்வது நல்லது. அதே மாதிரி எடுக்கின்ற காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பலன்கள் கிடைக்குமான காலதாமதமாக தான் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது நல்லது. அரசு தொடர்பான பணிகள் செய்பவர்கள் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். செலவுகளின் தன்மைகளை அறிந்து இன்றைக்கி செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் கொடுப்பது மிக மிக அறிந்து கொடுத்தால் நல்லது. அதெல்லாம் தவிர்த்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். நீங்கள் முக்கியமான வேலைக்கு செல்கிறீங்க அப்படின்னா ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி சூறக்காய் விட்டுட்டு போங்க, தடைகள் எல்லாம் விலகும். இன்றைக்கி அதிசய தென்மேற்கு திசை 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால் மதியம் வரைக்கும், அதாவது 2 மணிக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய
வேலைகளெல்லாம் முடித்து கொண்டு அதன் பிறகு கொஞ்சம் சுமூகமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இழுபறியான வேலையை கூட செய்து முடிச்சிடுங்க ஒரு 2 மணிக்குள்ளே. அதன் பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல்ல, அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை காப்பது ரொம்ப நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஓரளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடி வரும். பலம் என்ன பலவீனம் என்ன அதையெல்லாம் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையுமே எந்த வேலை செய்தாலும் இன்றைக்கி மதியம் 2 மணிக்குள்ளே செய்து முடிச்சிருங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். இழுபறியாய் இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு சார்ந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அது கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தால் அதில் ஒரு திருப்பம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி தலைவலி பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துக்குங்க. ஏன்னா உங்கள் ஜென்மத்துக்குள்ளேயே சூரியன் கேது சேர்ந்து இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தந்தையிடம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதிசய வடகிழக்கு 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதெல்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பம் தருகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையெல்லாம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கதை, கட்டுரை, கலைத்துறை சார்ந்தவர்கள், இலக்கியம் சார்ந்தவர்கள் அந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களையும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைய தினம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புதிய சொத்து, வீடு, மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். அந்த எண்ணங்கள் ஏற்படும் போதே வாங்கிடுங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடம் அமைது, ஒரு இடம் கட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் அது நினைக்கும் போதே அதை செயல்படுத்திடுங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய மேற்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். அது யாரால் ஏற்படும்னா மற்றவர்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். செல்வ சேர்க்கை மேம்படுத்துவதற்கான ஒரு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிசய வடகிழக்கு அதிசயன் ஒன்றாமன் அரிசி நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சிந்தனைகள் அதிகரிக்கும். இதை செய்யலாமா, அது செய்யலாமா, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாமா, எந்த இடத்துல பண்ணுறது அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இன்றைக்கி அதிகரிக்கும். ஏதாவது ஒன்று இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு வேலை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். மனதளவில் தைரியம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வீடு, மனை, காலி மனை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கல்வியில் ஏற்றம் இறக்கம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்கு. புதுமையான விஷயத்தில் ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. விளம்பரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. எல்லா விதமான நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. தபால் துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில், அதாவது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தில் ஏற்றம் இறக்கமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. செலவும் இன்னைக்கு ஏற்படும். அது சுப செலவாக இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது அது குறைகின்ற ஒரு வாய்ப்பு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் விலகும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். எல்லா விதத்திலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு நடந்து கொண்டால் மிக மிக அருமையாக இருக்கும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்க. இன்றைய தினம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாள், ஏன்னா குருச்சந்திர யோகம், குரு சந்திரனை பார்க்குது. அதனால் ஒரு பிடிவாதமாக எதையும் செய்யணுன்ற ஒரு எண்ணம் மனதில் ஓங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பெல்லாம் ஏற்படும். தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். ஆடம்பரத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அப்போ தான் கையில் இருக்க காசு குறையாமல் இருக்கும். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீங்க. அது சமநிலை அறிந்து அது செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணங்களில்
நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் குருனுடைய பார்வையால் குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு பணம் சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி ஆவணி அவிட்டம் இல்லைங்களா? அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஒன்று துவரை இல்லைன்னா துவரம்பருப்பாலான ஒரு பொருட்கள் சாம்பார் சாதம் கூட இன்றைக்கி தானம் பண்ணால் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு அனுபவ பேச்சு, இந்த அனுபவ பேச்சுக்களால் பலரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும். அதே மாதிரி சிந்தித்து பேசக்கூடிய ஆள் நீங்களாம். ஏன்னா இதை பேசலாமா வேணாமா அப்படின்னு சிந்தித்து பேசுவீர்கள். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சரி, 6ல் குரு இருக்குது, எப்படி திருமணம் கைகூடும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்குது, 7 நாட்டு சனியும் இருக்குது. திருமணமே ஆகாதவர்களுக்கு கூட இந்த 7 நாட்டு சனியில் திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. முயற்சி செய்யுங்கள். அதே மாதிரி கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்புகள் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். அதுவும் 7ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் உங்களுக்கு கேது பகவானும் இணைந்து இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தோடு யோசித்து இதில் முதலீடு நிறைய செய்யலாமா வேணாமான்னு பெரியோர்களை கேட்டு நீங்கள் செய்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன்னா தந்தை, 7ஆம் இடத்துலையே சூரியன் இருக்கிறதுனால தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் அது மாதிரிலாம் இருக்கும். செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தனிப்பட்ட விஷயம்னா என்ன விஷயம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருப்பது சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது இன்றைக்கி தானம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆவணி அவிட்டம் பூநூல் மாத்திர நாள். அதனால் உங்களால் முடிஞ்சால் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அன்னதானம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சதயம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். எதில்? விலையுறந்த பொருட்கள் மீது, பணம் மீது, அதே மாதிரி பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும். தொழில் மேன்மையடையும். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திடீர் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவர்கள் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதை நினைக்கிறீங்களோ அது செய்து முடிக்கின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குருனுடைய பார்வை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கின்ற ஒரு தன்மை. அரசு ரீதியாக நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில்
பூர்வீக சொத்துல எந்த பிரச்சனை இருந்திருந்தாலும் அதெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள், லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடகிழக்கு அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம், தொழில், அதே மாதிரி மற்ற விஷயங்களை பற்றி ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்பட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.